ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது பலாப்பழத்தின் பயன்களை பற்றி பார்ப்போம். முக்கனிகளில் ஒன்றான பலாப்பழம் இந்தியாவை தாயகமாக கொண்டது. பலா மரத்தில் ஏறத்தாழ 100 ரகங்கள் உள்ளன. அவற்றுள் 18 ரகங்கள் இந்தியாவில் உள்ளன. பலா மரங்கள் 8 வயதில் கனி தரத் தொடங்கும். இளமரங்களில் கனிகள் பெருங்கிளைகளில் உண்டாகும். முதிர்ந்த மரங்களில் கனிகள் அடிமரத்தில் உண்டாகும். பலாப்பழத்தின் மனம் முதலில் நன்றாக இருக்கும். பழம் சற்று அதிகமாக பழுத்துவிட்டால் அதன் மனம் அருவருப்பை தரும். பலாப்பழத்தில் புரோட்டீன், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் உள்ளன. பலாப்பழம் நல்ல மலமிளக்கியாகவும் மனிதனின் உடலுக்கு போஷாக்களிப்பதாகவும் பயன்படுகிறது. பலா விதையில் ஸ்டார்ச் அதிகம் உள்ளது. விட்டமின் D1, D2 உள்ளன. பலாக்காய் பிஞ்சாக இருக்கும்போது அதை பலா மூசு என்பார்கள். பலா பிஞ்சுகளை கறி சமைத்து சாப்பிடலாம், மிகவும் சுவையாக இருக்கும். பலா இலையில் சாப்பிட்டால் பித்தம் அதிகரிக்கும். பெருவயிறும் வயிற்று வலியும் நீங்கும். பலா பிஞ்சை சமைத்து சாப்பிட்டால் தாகமும் பித்த நோயும் நீங்கும். விந்து அதிகரிக்கச் செய்யும். பலாக்காயை கறி சமைத்து சாப்பிட்டால் உடல் உஷ்ணம் தணியும், விந்து அதிகரிக்கச் செய்யும். பலா கொட்டைகளை வறுத்து அல்லது சுட்டு தின்னலாம், ஆனால் அது உடல் நலத்திற்கு நல்லதல்ல. சுருங்கிய பலா கொட்டையினால் மலம் குடலில் தங்கி மலச்சிக்கல் ஏற்படும். நெஞ்சில் புளியேப்பம், கல் போன்ற வயிறு கெட்டிப்படல், வயிற்றில் உபத்திரவம் ஆகியவை உண்டாகும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.